அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ண பிடிஎஃப். செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய புக்கில் இருந்தது. ஓகேங்களா? பெண்மை அப்படின்ற டாபிக் கீழே பழைய புக்கில் இருந்தது. அது வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நாமக்கல் கவிஞர்லேருந்து கொஷின்ஸ் வந்து எங்கெங்கேருந்து வருது அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். நாமக்கல் கவிஞரில் வந்து எங்கள் பழைய புக்லேயும் கேட்கலாம், புது புக்லேயும் கேட்கலாம். அவங்க வந்து ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. டிஎன்பிசியில் வந்து ஸ்கூல் புக்கு என்எஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம தான் கேதர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். 2024 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும், அந்த கொஷின் ப்ளஸ் ஓல்டு இயர் 2018, 2019, 2022 இந்த 3 வருஷத்தோடைய ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். குரூப் 4 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து குரூப் 2 மற்ற எக்ஸாம்ஸ் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதில் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து முடிப்போம். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் வந்து குஷ் போட்டிருக்கேன். ராமலிங்க அடிகளாரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ரொம்ப கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி இடத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ புக்கில் 7th ராமலிங்க அடிகளாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. உலக மொழிகளில் தொன்மையானது எது அப்படின்னா நம் தமிழ் மொழி. அது மேன்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுது. கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றும் என்றும் இளமையோடு திகழும் மொழி அப்படின்னு சொன்னால் அது வந்து தமிழ்மொழி. அத்தகைய தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் கேட்டிருப்பாங்களே அந்த கொஷின் இல்லை, அப்படி இல்லைனா வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருப்பாங்களே 2018, 90, 22 குரூப் 4 கேட்டேன். 3 கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷின்ஸ் தான் வருது. ஆக்சுவலாக அந்த 3 கொஷினும் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றது. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றதாரையும் இகழாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவை என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பு மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழனும் தென்மொழியாம் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? இது வந்து சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், விரதம் அப்படின்னா நோன்பு, அது நமக்கு தெரியும், குறி அப்படின்னா குறிக்கோள், பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வீடியோவோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாடலின் பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அறநெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றன, அதுவே தமிழ் மக்களின் குரலாக விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக, ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் மொழியை கற்றோர் எதை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னா பொருள். இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஓகே. தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மொழியை கற்றோர் வந்து பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்களாம், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி. தமிழ் மொழியை தேன் போன்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? இது வந்து நூல்வெளி, அதாவது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். இவரை வந்து தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகைத்தன்மை கொண்டவராக இருக்கார். காந்தியடிகளின் கொள்கையை ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் 1942 ராஜாஜி தான் வந்து இவர் வந்து நியமிச்சிருப்பார். ஓகேங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை அப்படின்றது அவருடைய சுயசரிதம். ஓகே.
ஓகேங்களா. தமிழில் சுயசரிதம் எழுதிய முதல் மனிதர் அப்படின்னு போற்றப்படுவது வந்து நாமக்கல் கவிஞர். என் கதை அப்படின்றது, சங்கொலி இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள். ஓகேங்களா. அது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் தலைப்பில் இந்த பாடல் வந்து தரப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாமக்கல் கவிஞருடைய பாடல். ஓகேங்களா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது. இதோடைய இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைம் எக்ஸாம் எழுதும்போது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற மாதிரி எழுதுறது யாராக இருப்பா அப்படியே நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து டக்குன்னு பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதுனது யார் அப்படின்னா நம்ம வந்து நாமக்கல் கவிஞர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிடிஎஃப் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பிடிஎஃப்பில் இவர் எந்த மாதிரியான பாடல்கள்லாம் எழுதினார், எந்த மாதிரியான மேற்கோள்கள்லாம் இது வரைக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தொகுத்து போட்டிருப்பேன். ஓகேங்களா. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர், என் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லிட்டு கத்தியின்றி ரத்தமின்றி, அதாவது இந்த 2 லைன் தான் கொடுத்து கேட்பாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது, அப்படி இல்லைனா சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர். இந்த 2 லைன் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. கீழே இருந்தது கேட்டதில்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த அடுத்த 4 லைனை மிஸ் பண்ண வேணாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டக்குன்னு டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக வர கொஷின்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற, அதாவது ஒரு பாடத்தோடைய ஃபஸ்ட்டு ஆஃப் பகுதியில் வந்து கேள்வி கேட்கறதுல கடைசி ஆஃப் பகுதியில் கடைசி பேராகிராஃபில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், அதை வந்து கேள்வியாக கேட்டுறாங்க. ஏன்னா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, போக போக கம்மியாக தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்படின்றத டிஎன்பிசி கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிச்சுட்டு போகிறத தெளிவாக படிச்சுட்டு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு, நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னது, குறிக்கோள் நெறி அப்படின்னு மேலே பார்த்தோம். குரலாகும் பிரித்தெழுதுக, குரல் பிளாக சாகும் அப்படின்றது. வான் ப்ளஸ் ஒளி அப்படின்னா இது என்ன சொல்கிறது, சேர்த்தளது கிடைப்பது வானொலி அப்படின்றது. ஓகேங்களா. இதில் வந்து சின்னதாக ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க நண்பர்களே. எதுகை மோனை இயபு, மோனை எதுகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குமா இயபு அப்படின்றது. ஓகேங்களா. மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஓகேங்களா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, அதாவது மோனை முதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுகை 2, அதாவது இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் இயபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து முதல் எழுத்து 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து மோனை சொற்கள். ஸோ இதுலேருந்து இந்த எதுகை மோனை இயபுல வந்து கண்டிப்பாக வந்து இதில் இலக்கணத்தில் வந்து ஒரு கொஷின் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருள் பொருள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், ரூ ரூ இந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து என்னது எதுகை. அதுக்கப்புறம் இறுதி எழுத்து ஒன்றி வருவது, இறுதி எழுத்துனா இங்கே பாருங்களேன், தரலாகும் கும் இம் இம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இயபு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாங்க நாமக்கல் கவிஞரை பற்றி கேள்விகள் கேட்ட கொஷின் பேப்பர் போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 நாமக்கல் கவிஞரை பற்றி கேட்ட கொஷின். ஓகேங்களா. இசை நாவல்கள் அப்படின்றது 3, புதினங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5, கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10, மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை 4. இந்த கொஷின் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா நான் ப்ரோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது 7th இல்லையே அப்படின்னா ஆமாம் 7th இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2வது கொஷின், 2019க்கான விஏஓ கொஷின்ஸ். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவண் அரசு. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது புக்கில் கிடையாது, பழைய புக்கில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்திய கவிஞர், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்றது வே ராமலிங்கனார். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா புது புக்கில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது புது புக்கு ப்ளஸ் பழைய புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எப்படி சொல்லலாம், டாபிக் ரிலேட்டடாக நோட்ஸ் எங்கே கிடைக்குதோ அதை பற்றிலாம். ஸோ அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி பார்க்கலாம். புது புக்கு பழைய புக்கு ப்ளஸ் பிடிஎஃப் 3மே பார்க்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பாய்.